ரீசெண்டா கல்கி படத்துல இருந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இந்த போஸ்டர்ல படம் ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல கமலஹாசன் அவர்கள் வில்லனா நடிக்கிறாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே மாசத்துலதான் இந்தியன் 2 படமும் ரிலீஸ் ஆகுது. அதாவது ஜூன் மாசமே கமலஹாசனுடைய 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒண்ணுத்துல வில்லன், ஒண்ணுத்துல ஹீரோ. இந்தியன் 2 படம் ஜூன் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அதாவது ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ரிலீஸ் டேட் இன்னும் சொல்லல. பட் அது வந்து அரசல் புரசலா சொல்லப்படுற நியூஸ் என்னன்னா, ஜூன் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி பார்க்கும்போது 2 வார கேப்ல 2 கமலஹாசன் படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் கமல் ரசிகர்களுக்கு சொல்லவே வேணாம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா படங்கள் வராம இருந்த நிலையில விக்ரம் படம் தான் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது, ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் பேக் டு பேக் அவர் நிறைய படங்கள் பண்ணாரு. ஆனா எந்த படமும் ரிலீஸ் ஆகல. அப்படி ரிலீஸ் ஆக போற படமும் ஒரே மாசத்துல 2 வார கேப்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது கமல் ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.